இன்னைக்கு நம்ம ராகி சப்பாத்தி மாவை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரி தாங்க செய்ய போறோம். இந்த ராகி சப்பாத்தி மாவு யாரெல்லாமா சாப்பிடலாம்? ராகி சுகர் பேஷண்ட்ஸ் மெயினா எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்க ராகி சப்பாத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி காய்கறிகள்லாம் முட்டைக்கோஸ், கேரட்டு, குடமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி போட்டு ராகி அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா, ஒரு 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இந்த இது. நம்மளோட சப்பாத்தி மாவை வச்சு சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, பூரி செய்யலாம், ரொட்டி செய்யலாம், அதே மாதிரி தோசையா கூட ஊத்தி சாப்பிடலாங்க. குழந்தைகளுக்கு இந்த பூரி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமா டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கும். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ராகி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ராகி மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 8 வகையான சப்பாத்தி மாவு இருக்குங்க. ஒவ்வொரு தானியத்திலயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. உங்களுக்கு எந்த சப்பாத்தி மாவு வேணுமோ அதை நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேக்குறீங்களா? கீழே நம்மளோட நம்பர் இருக்குங்க, மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாங்க. எனும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ்வு. நன்றி, வணக்கம்.